சித்தி நீ சித்தின்ற உறவு முறை வேற. அந்த ஸ்கிரீனுக்கு உள்ள வெளியே வந்தா இல்ல நீ திருட்டு முண்டல அரிப்படுத்த முண்டல் இப்பதான் தெரியுது. இவன் எதுக்க சொல்லிக்கிறா விடக்கூடாது. நீ சித்தியா தான் தெரியும். வேலையை நச்சுன்னு பார்க்கணும். நாலு எழுப்ப பூரி ஆச்சு விட்டு எப்படி தாண்டாமா. அதனால என்ன ஒரு மாதிரி நினைக்கிற குண்டியில கிளம்பிய நல்லா இருக்கா. முதல் சொருகுன காரை எடுக்க மாட்டாங்க நிக்கிறப்ப அவுத்து பார்த்தா தெரியும். இது முதல் ஏடிஎம் இல்ல குடோணும். உள்ள ஓனவங்க திரும்ப மாட்டாங்க. பாலால குடோணும். ஆஹா பாப்பா என்ன பண்ண போற? ஏ ராதா செல்வி வந்திருக்கவள நல்லா தான் பேசுறா. நம்ம வேலையை பார்க்கணும்ல. செஞ்சு விடு. என்னம்மா வா இங்க வராம நீ ஓரமாட்டா எப்படி நீ வந்தனாலும் வர ஊர்ல இருந்து போய் பல சரக்கு. ஓ கற்புக்கு ஏதாவது சேதம் ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவோம்? பையனை கிழிச்சு வச்சு உனக்கு கற்ப போய் இல்லை. போன வருஷம் வெட்டிட்டாங்க. என் உடல் உறுப்பு ஆவி அனைத்து ராமதாசுக்கு தான். ராமதாஸ் இல்லைன்னு வச்சுக்க நான் செத்து வேண்டாம். பூரா செத்து போனது பூரா இருக்குது. ஆவிதான் ஆடிக்கிறது. நேற்று கிடாத்திருக்க முருகனை புரிச்சேன். இன்னைக்கு ராமதாஸ் இருக்கிற எல்லாரும் புரிச்சுட்டேன். புரிச்ச பொங்கு பிறந்துருவாங்க. எப்படி அடுத்தது பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறேன். பொண்டாட்டிய கம்பெடுத்து சாப்பிடுறேன். அல்வா திரும்ப திரும்ப இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன் நான். அவர் ஒண்ணு நினைச்சு நாளைக்கு போய் டைமிங்க வேற தான் அடிப்பாப்புல. சொல்லுங்க மாமா. மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட துணியை சுத்திக்கிறோம். அது லூசா இருக்கு. நாட்டரசம் கோட்டையில் நீ ராமதாஸ் ஐச வாங்கி நீர் கையில சூப்பர். முடியாது. உங்களுக்காண்டி நிறைய போடுறேன். நீங்க சொல்லி நான் போடாம இருக்கேன். பல்லாங்குழி ஆட மாட்டி அதான் சரி. பல்லாங்குழி ஆட மாடி பல்லாங்குழி ஆட நல்லா ஆடுறல்ல. ஆமா ஆனா ஆடுது பட் அது ஆட மாட்டுது. நீ ஆடாது அது எங்கிட்டு செவரொட்டியா போச்சு. சித்திங்க வா. இங்க வா. பாக்குறது பெரிய விஷயம் முடியாது.
உன்னை என்ன பார்த்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லவா, வீட்டுல என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்தனால விட உன்கிட்ட இருந்தாலும் அதிகம். ஆமா, ஏன்னா நம்ம வீட்டுல போய் தூங்கிடுறோம். ஆமா. இங்கதான் நமக்கு முக்கியமா விடிய இன்னைக்கு நீ தான் எனக்கு பொண்டாட்டி, வருஷம் முழுது நீ தான் எனக்கு பொண்டாட்டியா இருக்க. ஆனா என்ன விஷயம், என்ன இங்கதான் பொண்டாட்டியா இருக்க, சங்கத்துக்கு வந்தா உன் புரிஞ்சு அருவாளோட நிக்கிறியா? கொண்டா இங்க வா. என்ன இங்கிட்டு வா. இல்ல மனுஷன் சொல்லுங்க சித்தி. அதான் சொல்லு. இந்த மைக்ல சார்பா இருக்கு. மைக்ல எடுவிட்ட பையன். ஒரு விஷயம் சொல்லவா, சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்கு குணங்கள் எத்தனை இருந்தாலும் கடைசியில கண் கண்ட கணவன் யார் தெரியுமா? யாரு? தெய்வமே, கணவன். இப்போதைக்கு 12 to 12 நான் தான் உனக்கு கணவன். ஏன் தெரியுமா? இந்த நேரம் உன்னை நான் பண்ணாத்தே உனக்கு வயிற்றுல புள்ள தங்குமா? இந்த ஜென்மத்துல தங்காது. கருப்பு பை இல்ல, பரவாயில்ல, திரும்ப கட்டப்பை வாங்கி நோச்சு விடுறேன். ராமராஜ ஜனையாக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. முண்டக்க விட்டுருக்கீங்க. முண்டக்க விட்டாங்க. ஆனா வெட்டினாலும் நொட்டுறது வாய்ப்பு. ஒழுக்கமா பேசு. ஆனா ஊர்ல நினைப்பாங்க, என்னடா அவ சித்தின்ற மயன்றியா, ரெண்டும் உருத்த முண்டிதான் இருக்காங்க. வேற வழி உதுத்தாத்தே ஊருக்கு ராசா. ரோசப்பட்டா 10 ரூபா சம்பாதிக்க முடியாது. எப்படி அமுக்குறேன் பாருங்க. உள்ளதானே சித்தி, வெளியே கல்லு மணிக்கு இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா. மூச்சு பிடிச்சிருச்சுடா. மூச்சு பிடிச்சா வேண்டா வேண்டாம், அங்கனே ஓசில கிடைச்சா நல்லா பிணையிட. நான் அப்படியாவது சொல்ற வெங்காயம். வாழ்க்கை பல போராட்டங்களை சந்திக்கும். கண்டிப்பா பல போராட்டத்தை சந்திக்கும். நமக்கு போராட்டமே வாழ்க்கையாவே இருக்கு. ஆமா, அதெல்லாம் சகிப்புத்தன்மை ஒன்று இருக்கணும். ஆமா, ஏன்னா அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதனால எது எப்படினாலும் சரி, வாழ்க்கையில பல துன்பத்தை கடந்தாதான் கடைசியில இன்பத்தை வாழ முடியும். ஆமாங்க, இளமையில கஷ்டப்பட்டோம்னா முதுமையில சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம கஷ்டப்படுறதுனா பின்னாடி நம்ம சந்தோஷமா இருக்காங்க. அதே போல நீ கடைசி வரைக்கும் என் கூட இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு என்னைக்குமே நம்பிக்கையாவே வருவேன். அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. சத்தியமா? எனக்காண்டி உன் புருஷனை கொல்ல கூட துணிய மாட்டியா? எனக்காண்டி உன் பொண்டாட்டியை நீ கொல்ல கூட துணிய மாட்டியா? அவ ஏற்கனவே வெட்டிடுவா. அப்ப என் புருஷனை நீ கொன்றுவேன். அப்ப நம்ம கள்ள தொடர்பு வரதுக்கு இன்னைக்கு அவன் கள்ள தொடர்பு பண்றது நல்லா இருக்கா? பொண்டாட்டி கூட தெருவில் தெரியுது. நல்லதுப்பா, நகை வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க, இருக்கட்டும். எனக்கு அதான் தெரியுது, வாங்கி முடியாம போக போற வாங்கி கொடுடா. இங்க வா, ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், உள்ள இருக்கு, எடுத்து தரேன். மெடிக்கல்ல வாங்கினேன், பாக்கெட் 30 ரூபா. சொல்ல மாட்டேன், நீ சொல்ல மாட்டேன். பாக்கெட் 30 ரூபா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன பாக்கெட்? நான் இருக்கிற மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து என் விளக்கில் காத்திருந்து